நண்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க? சின்னதா ஒரு ஸ்பான்சர் கண்டென்ட்டோட வீடியோ கண்டென்ட்டுக்குள்ள போயிரலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஜுகொஸ்ட். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறையில பல்வேறு விதமான ஆன்லைன் கோர்ஸ்களை குறைந்த கட்டணத்துல வீட்ல இருந்தபடியே கத்துக்க முடியும் வித் சர்டிஃபிகேட்டோட. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. நண்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கவர்மெண்ட் ஃபைல், அதாவது நீங்கள் ஹால் டிக்கெட் முதற்கொண்டு வேறு ஃபைல் எதாகட்டும், அதை நீங்கள் வந்துட்டு பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா சில டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகாது. ஒரு சில மொபைலில் டவுன்லோட் ஆகும், ஒரு சில மொபைலில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகாது. இதே போல் எரர் தான் ஷோ ஆகும். ஸோ உங்களுக்கு இதே போல் எரர் ஷோ ஆகுது அப்படின்னா எப்படி நீங்கள் இந்த ஃபைலை பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ வாங்க நண்பா வீடியோக்குள்ளே போகலாம். நண்பா பொதுவாக நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ப்ரௌசரை ஒன்ஸ் வந்துட்டு கிளியர் கேட்சி அண்டு கிளியர் டேட்டா கொடுத்துக்கோங்க. இப்படி கொடுக்கறதுனால அந்த பிரச்சனை சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ப்ரௌசரை ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு அப்டேட் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் அந்த ப்ரௌசரில் ப்ரைவசி அண்டு செக்யூரிட்டியில் ப்ரௌசிங் டேட்டா இருக்கும். ஸோ அந்த டேட்டாவையும் எரேஸ் பண்ணுங்கள். இதில் வந்துட்டு ஹிஸ்ட்ரி ஃபைலு, கேட்சி, குக்கி இது எல்லாமே ரிமூவ் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் உங்கள் சேவ்டு பாஸ்வேர்டு எல்லாம் ரிமூவ் பண்ணிடாதீங்க. திரும்ப லாகின் பண்ணும்போது பாஸ்வேர்டு கேட்கும். இது எல்லாம் செஞ்ச கையோட உங்கள் மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிக்கோங்க. இப்போவும் இந்த பிரச்சனை சரியாகலை அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இப்போ சொல்லக்கூடிய மெத்தட் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா இதே போல் மெனு ஷோ ஆகும். இதில் பிரிண்ட் அப்படின்ற இடத்துக்கிட்ட நீங்கள் வந்துட்டு அது பிரிண்ட் போடாமல் ஷேர் அப்படின்றத கொடுக்கும்போது உள்ளார பார்த்தீங்க அப்படின்னா பிரிண்ட் அப்படின்ற ஒரு மெனு ஷோ ஆகும். ஸோ அந்த மெனு நீங்கள் கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே போல் ஷோ ஆகும். ஸோ இதில் நீங்கள் பிடிஎஃப் அப்படின்ற வார்த்தையை கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபைல் வந்துட்டு உங்களுக்கு பிடிஎஃபாக கன்வெர்ட் ஆகிட்டு உங்கள் கேலரியில் எந்த லொக்கேஷனில் சேவ் ஆகணும் அப்படின்ற மாதிரி கேட்கும். ஸோ நீங்கள் அதை கன்ஃபார்ம் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி செய்கிறதுல இருக்கக்கூடிய சின்ன மைனஸ் என்ன அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய பேஜ் வந்துட்டு ஒரே பேஜில் கவர் ஆகும் நார்மல் பிரிண்ட்டில். ஸோ நம்ம இதே போல் பிரிண்ட் மூலிமா போய்ட்டு சேவ் பண்ணும்போது இதில் வந்துட்டு பேஜ் பார்த்திங்கன்னா ரெண்டாக சேவ் ஆகுது. அதாவது மேலே இருக்கக்கூடிய பேஜில் டேட்டா, கீழேயும் ரெண்டாவது பேஜில் ஒரே ஒரு வரி மட்டும் ஆட் ஆகுது. காரணம்னு பார்க்கும்போது அதில் மேலே பிரிண்ட் அப்படின்ற வார்த்தை எடுத்துக்கிறதுனால அங்கே ஸ்பேஸ் இல்லாததுனால கீழே ஒரு பேஜ் வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஆட் ஆகுது. ஸோ நீங்கள் வந்துட்டு இது பிரிண்ட் போடுறதுக்கு செட் ஆகாது. பட் நீங்கள் வந்துட்டு இந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணி செக் பண்ணுறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த ஃபைலை பார்த்தீங்கன்னா ஒரு சில மொபைலில் சிம்பிளாக வந்துட்டு நீங்கள் நார்மலாக பிடிஎஃப் அப்படின்ற கொடுக்கும்போது டவுன்லோட் ஆகிடும். அதுக்கு வந்துட்டு இந்த ஷேர் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஒரு சில மொபைல், அதாவது இப்போ லேட்டஸ்ட்டில் வரக்கூடிய மொபைலில் பல மொபைலில் பார்த்தீங்கன்னா இதே போல் ஃபைல் டவுன்லோட் ஆகாமல் பல விதமான பிரச்சனைகள் இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா இந்த மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் இந்த ஃபைலை வந்துட்டு டவுன்லோட் பண்ணிட்டு ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்துக்க முடியும். அதே நேரத்தில் பிரிண்ட் போடுறதுக்கு அப்படின்னா இது கண்டிப்பாக செட் ஆகாது. ஏன்னு பார்க்கும்போது இதில் வந்துட்டு பேஜ் ரெண்டாக கன்வெர்ட் ஆகுது. அதாவது என்னோடய மொபைலில் எனக்கு 2 விதமாக, அதாவது ஒரு பேஜை ரெண்டாக ஷோ ஆகுது. ஸோ உங்களுக்கு அப்படி ஒரு வேளை சிங்கிள் பேஜில் கவர் ஆகுது அப்படின்னா ஸோ உங்களுக்கு கவர் ஆகுதா இல்லையா அப்படின்றத நீங்கள் கமெண்டில் சொல்லலாம். ஸோ பார்க்குற யூஸருக்கு இது ரொம்பவே பயனுள்ள தகவலாக இருக்கும். இப்போ ஷேர் பண்ணாமல் டேரெக்டாக நம்ம பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணலான்னு பார்க்கும்போது அந்த ப்ளர் வந்துட்டு நல்லா பார்த்திங்கன்னா டிக் தெரியும், ப்ளர்ராக இருக்குது. ஸோ அது வந்துட்டு டிக் வந்துட்டு நல்லா குவாலிட்டியாக அந்த இது கிடைக்கல. ஸோ அப்படின்னா அது வந்துட்டு இன்னும் கன்ஃபார்மாக டிக் ஆகாமல் இருக்குது. ஸோ இதுதான் அதோட கம்ப்ளைண்ட்டு. ஸோ இந்த கம்ப்ளைண்ட்டுக்கான சொல்யூஷனை கூடிய சீக்கிரம் தேடி பார்ப்போம். ஸோ ஒரு வேளை கிடைக்குது அப்படின்ற பட்சத்தில் அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றத ஃப்யூச்சரில் ஒரு நல்ல ஒரு தெளிவான வீடியோவோட பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ ஃப்யூச்சர் அப்டேட்டுக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி நண்பா.